காலேஜ் விட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரைய 5:30 ஆகிடுச்சு. வரும்போதே பாப்பா பால் வாங்கிட்டு வர சொன்னால் நானும் வீட்டுக்கு வந்து பூஸ்ட் குடிச்சிக்கினே ஒரு பக்கம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் போனோம். ஃபஸ்ட் பர்த்டே இருக்குது ஒரு தம்பிக்கு. அதனால் தலை குளிச்சுட்டு ஃபேனில் காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு டிஸ்ட் ரிவீல் ஆகுது. ஜுவல்ஸ் வந்து வாங்கி வச்சிட்டாங்க, ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து நான் எடுக்கல சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைக்கண்ணு போய் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோம். இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் பார்த்தோன்னே இதை வாங்கிட்டு வந்துவிட்டோம். இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போட்டு ஒரு ஷால் வந்து வாங்கிட்டேன். 750 பில் சொன்னாங்க, ஆனால் 700 கேட்டாங்க. அதையும் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். ஒரு கையில் இந்த 3 வளையல் போட்டுட்டு மித்ரா கடையில் வாங்கினா காப்பு மாடலில் என்னமோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதை வாங்கி போட்டிருந்தா நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் முடிக்கு இந்த பூவை அதிகம் பூ வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டோம். விதமான கேக் வெட்டியிருந்தாங்க, கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை, அதுக்கப்புறம் தட்டு வரிசையில் எல்லாத்துக்குமே ரூமில் வைக்கிற வேலை எல்லாம் வேலையை பார்த்து டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் கீழே போய் சாப்பிட போயிட்டேன். பிரியாணி போட்டிருந்தாங்க. அப்பா தான் பீஸில் வந்து பரிமாறினிருந்தாங்க, அதனால எனக்கு லெக் பீஸாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கொஞ்சிட்டு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.